எப்போதுமே உப்புமா மட்டும் செய்யணும்னா இந்த மெத்தடை செஞ்சு பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உப்புமாவே வேண்டான்னு சொல்கிறவங்க இனிமேல் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம எப்போதுமே உப்புமா செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பால் தாங்க நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இந்த பால் ஊற்றி கிண்டி கிளறது போது பார்த்திங்கன்னா உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரிக்கு நல்லா தளன்னு மிருதுவாக இருக்குங்க. நம்மளுக்கு வேண்டாண்டு உப்புமாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உள்ள எண்ணெய் பண்ணித்தாங்க நான் ஊற்றிருக்கேன். ஆனால் இந்த எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பூரி சுட்டு பார்த்தீங்களா, பூரி நல்லா புஸ்ஸுன்னு அழகாக வருங்க. சூப்பராகவும் இருக்குங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து நிறையலாம் லிட்டர் கணக்கில் நம்ம வந்து ஊற்றி பூரி சுடணுங்க தேவையே இல்லைங்க. இந்த மாதிரிக்கு தாளிக்கிறத விட 2 நாளைக்கு 3 நாளைக்கு நம்ம தாளிக்கிற எண்ணெயை ஊற்றி சுட்டாலே போதுங்க. பூரி நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக வருங்க. அது நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கு. இந்த பருப்பில் குக்கரில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரிக்கெலாம் பருப்பு பொங்கி வழியுது அப்படின்னாக்கி நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கனாக்கி கொஞ்சமாக கல் உப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே நம்ம வந்து பருப்பு தனியாக வேக வைக்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து பொங்கி வடியவே வடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க.